பொறுமையாக நிதானமாக இது பண்ணிக்க. திருப்பி சொல்கிறேன், பார்த்துக்கோ. 2 நம்பருக்கு சரிங்களா, ஜிசிடி அல்லது ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 2 நம்பருக்கு காமன் டிவைடர் எதுன்னு பார்க்கணும். 2 தான் வரும். அப்போ 2ன்றது தான் ஜிசிடி. சரியா? எல்சிஎம் அப்படின்னா என்னப்பா, கீழே 1 1 கொண்டு வர்ற மாதிரி செய்யணும். தமிழில் வந்து மீ ஓ வா, இது மீச்சி மா. சரிங்களா? இதுக்கு கீழே 1 வரையும் கொண்டு வரணும். அப்போ மறுபடியும் 4 டேபிள் போடலாம். போட்டால் இங்கே 1 வரும், 1 4 சார் 4. இப்போ இது 2 மல்டிப்ளை பண்ணால் தான் எல்சிஎம் கிடைக்கும். இதுக்கு அர்த்தம் இதுதான், நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது. சரியா? ரைட், பொறுமையா. நெக்ஸ்ட்டு இங்கே பாரு, ஏற்கனவே உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஏன்னு ஒன்று இருக்கு, ஏ ஸ்கொயர்னு ஒன்று இருக்கு, ஏ கியூப்னு ஒன்று இருக்கு. ஃபைண்டு ஜிசிடின்னு சொல்கிறோம், அண்டு எல்சிஎம் கேட்குறோம். ரெண்டுமே கேட்குறோம். உன்ட்ட ஒன்று சொல்லியிருக்கேன், இந்த இது வந்து டக்குன்னு நாற்று வச்சுக்க. வாத்து டக்குனா வாத்துனா சிறுசாக இருக்கும், இது மேக்சிமம் அப்படின்ற மாதிரி நாற்று வச்சுக்கோ. தமிழில் பார்த்துக்கோ, இது மீ போ வான்னு வரும், இது மீச்சி மான்னு வரும். இது வந்து மாடு அப்படின்ற மாதிரி பெருசுன்னு நாற்று வச்சுக்கோ. நம்மளுக்கு மேக்சிமம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டக்குனா வாத்து அப்படின்ற மாதிரி சிறுசாக இருக்க மாதிரி நாற்று வச்சுக்கோ. எதுக்காண்டி சொல்கிறேன்னா, இந்த 3 நம்பரில் பவர் டிகிரி மேலே உள்ளது எது இந்த வாத்துன்னு சொல்லல, ஜிசிடி சிறுசு. எது சிறுசு? இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. அதே மாதிரி மேக்ஸ் எல்சிஎம்ன்றது பெருசாக எது இருக்கோ அதை சொல்லணும். என்ன வரும்? ஏ கியூப். புரியுதான்னு பார்த்துக்கோ. சரியா? இதே மாதிரி உனக்கு உண்மை இல்லைன்னா இருக்கும், இந்த இப்படி கொடுத்துருப்பாங்க, ஏ பவர் கே, ஏ பவர் கே ப்ளஸ் 1, ஏ பவர் கே ப்ளஸ் 2 அப்படின்னு இருக்கும். இது கொடுத்துட்டு இதில் எல்சிஎம் கேட்டா பொறுமையாக சொல்லணும், ஜிசிடி கேட்டா அல்லது ஹச்சிசிஎஃப்னு அர்த்தம். 2 ஒன்று தான். பொறுமையாக, எம்னா மேக்சிமம், இதில் பெருசு எது? ஏ பவர் கே ப்ளஸ் 2. சரியான்னு பார்த்துக்கோ. மினிமம்ன்றது டக்கு சிறுசு அப்படின்னா என்ன வரும்? ஏ பவர் கே. புரியுதான்னு பார்த்துக்க. நீ தமிழில் சொல்லி பார்த்துக்க, மீச்சி மா, இது மீப்போ வா. புரியுதான்னு பார்த்துக்க. இது அந்த பாலினாமியல் மாதிரி வேரியபிளுக்கு செய்கிறது. எதுக்கு? வேரியபிளுக்கு. இனிமேல் நான் கணக்கு உனக்கு நடத்த போகிறேன், பார்த்து பொறுமையாக இது பண்ணிக்க. சரி, புக் எடுத்துக்க. ஃபஸ்ட்டு சம்ம சொல்லு. புக் எடுத்துக்க. 3.2லடா, எக்ஸசைஸ் 3.2 செகண்ட் சம். செகண்டில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு சொல்லு? 4x² y, 8x³ y². இங்கே பாரு, சும்மா இதெல்லாம் 2 மார்க் கணக்கு தான், நீனே எழுதிடலாம், மறந்துடாத. திருப்பி இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்றனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ. நம்பருக்கு முதல்ல எல்சிஎம் போடு. என்ன கேட்டிருக்கிறதுல? எல்சிஎம் தானே? என்ன கேட்டிருக்குடா? எல்சிஎம் போடுறேன். 4 டேபிள் போடவா? 1 4 சார் 4, 2 4 சார் 8, 2 1 1. அப்போ இதுதானே எல்சிஎம்மு. அப்போ இங்கே நம்பருக்கு எல்சிஎம் எடுத்திருக்கேன். நம்பருக்கு இங்கே வேணா போட்டுக்க. எல்சிஎம் ஆஃப் நம்பரு, எல்சிஎம் ஆஃப் 4 and 2க்கு 4 × 2 என்ன வந்துச்சு? 8. இது 2ஐயும் பெருக்கியிருக்கேன். இது ஒரு ஆன்சர் இருக்கட்டும். இப்போ நான் இங்கே ஆன்சர் எழுத போகிறேன். எல்சிஎம் அப்படின்னு எழுதிட்டேன். இந்த 8 இங்கே எழுதிட்டேன், ஏன்னா அது 2 நம்பருக்கு பார்த்தது. அடுத்து வேரியபிளுக்கு பார்க்கையில் இங்கே x² இருக்கு, இங்கே x³ இருக்கு. எல்சிஎம் அப்படின்னு சொன்னா உன்னை என்ன பார்க்க சொன்னேன்? மேக்சிமம் பவர் எது? அவ்வளோதான். அடுத்து ஒய்க்கு வேரியபிளுக்கு எது பெருசுன்னு பாரு. y². புரியுதான்னு பார்த்துக்கோ. அவ்வளோதான், 2 மார்க்கு. ஒரிஜினல் அப்படியே எழுதணும். புரியுதான்னு பார்த்துக்க. 2 மார்க் தான், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. மெதுவாக நிதானமாக செய். சரியா சொல்றது? சரி, இங்கே கவனி. டேய் கொஞ்சம் கவனின்னு சொல்கிறேன். சில டீச்சர்ஸ் வந்து இங்கே பாரு, அல்லது ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு? 4x² y. சரிங்களா சொல்றது? அடுத்து என்ன இருந்துச்சு? 8x³ இப்போ 4 வந்து 2 × 2ன்னு பிரிக்கலாம். 8 வந்து எப்படி பிரிக்கலாம்? 2 × 2 × 2, 2 × 2 × 2. x² எப்படி பிரிக்கலாம்? x × x y. சரியா? இதை வந்து x³ எத்தனை டைம்ஸ் பிரிப்ப? x × x × x × y × y. இப்படி எழுதுவாங்க. எழுதிட்டு இப்போ கேட்டிருக்க கேள்வியை பார்த்துக்க, என்னது? எல்சிஎம்.
எல்சிஎம்னா முதல்ல காமனா உள்ளதை எழுதிரு. பேச்சை நிறுத்துறேன்னா புரிஞ்சுக்கோ. காமனா உள்ளது இந்த இருக்கு. இதுல ஒரு 2 எழுதிக்கியா, இதுல ஒரு 2 எழுதிக்கிட்டேன். அடுத்து இது காமன், அடுத்தும் காமன், வேற எது இல்லை, இது காமன். சரிதா? காமனா உள்ள எழுதிட்டேன். மிச்ச மீதியே எழுதணும். மிச்ச மீதி எங்க இருக்கு தேடி எழுத போறேன். மேல எதுவும் இல்லை, கீழே இருந்தா 2. அடுத்து என்னது? எக்ஸ் ஒய். இப்ப சரி பண்ணு, இப்ப சரி பண்ணு. 8 இது ரெண்டே மல்டிபிள் பண்ண என்ன வந்துடும்? இது ஒன்று என்ன வந்துடும்? எக்ஸ் கியூப். இது ரெண்டே மல்டிபிள் பண்ண வந்துடும் ஒய் ஸ்கொயர். நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு பாரு. டேய், நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு பாரு. ஏன்னா ஒவ்வொரு டீச்சரை பொறுத்து மாறும். இப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படி சொல்லி நினைக்க கூடாது. உனக்கு எது எளிமையா இருக்கோ அதை நீ அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க. நான் மேல உள்ள எழுதுனது நான் எழுதியிருக்கேன், கீழே உள்ளது இப்படி செய்வாங்க. உனக்கு அந்த இடத்துல எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அப்படி செஞ்சுக்க. ரெண்டுக்குமே மார்க் உண்டு தான். அதுக்கு தான் அல்லதுன்னு போட்டு செஞ்சிருக்கேன். பார்த்துக்க, புரியுதான்னு. ரைட்டு. உனக்கு எது விருப்பமோ செஞ்சுக்க. தமிழ் மீடியத்தில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சில இங்கிலீஷ் மீடியத்தில் தான் டீச்சர்ஸ் ஏதாவது சொல்லுங்க, மெட்ரிக்கில் தான். சரி, நெக்ஸ்ட் வா. செகண்ட் சம் சொல்லு. செகண்ட் 9a cube b square ரைட்டா? நான் என் ஸ்டைல்லே போட்டுறேன். என் ஸ்டைல், டே கவனி, என் ஸ்டைல்லே போட்டுறேன். முதல்ல நம்பருக்கு போடுறேன். 9க்கு எதுக்குண்டா? 12க்கு எல்சிஎம் தானே. 3 டேபிள் போடுறேன். 3 3 சார் 9, 4 3 சார் 12, 3 1 3 is 3, 4 அப்படியே வந்துடும். மறுபடியும் 4 1 4 சார் 4. அப்போ 3 × 3 × 4. அப்போ என்ன வந்துடும்? 3 3 சார் 9, 9 4 சார். அது எல்சிஎம் ஆஃப் இந்த நம்பருக்கு. எதுக்கு? நம்பர்ஸ்க்கு. சரியா? ரைட். அப்போ எல்சிஎம் எழுதிடுறேன். 36 அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். புரியுதா சொல்றது? ஏ ஸ்கொயர் இங்க என்னது? சாரி, ஏ கியூப் ஏ ஸ்கொயர். எது பெருசு? அவ்வளவுதான். அடுத்து பிக்கு கண்டுபிடி. காமனா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சி எழுதணும். மிச்சம் மீதி எழுதுன்னு தானே சொல்லியிருக்கோம். அதனால அதை எழுத்தாகணும். மிச்சம் மீதி எழுதுன்னு தான் சொல்லியிருக்கோம். நான் இருக்கான்னு பாரு. இது ஒரு மெத்தடு. நான் அந்த மெத்தடில் போடுறேன் சார் அப்படின்னா திருப்பி 2 சமம் பண்ணி சொல்லித்தரேன். 9a cube b square. 9 வந்து 3 × 3 பிரிச்சுக்கலாம். இதான் ஏ ஸ்கொயர் எப்படின்னா பிரிச்சுக்கலாம். ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ இன்ட்டு பி ஸ்கொயர் பி இன்ட்டு பின்னு பிரிச்சுக்கலாம். உன்னுடைய விருப்பம். இல்லை பி ஸ்கொயர் இருந்துட்டு போகுது, அதை பற்றி தப்பு இல்லை. 12a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி. 4 3 சார் 12. சரிங்களா? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பி இன்ட்டு பி இன்ட்டு என்னது? சி. காமன் ஆயிடு, ஒரு 3 வந்துடும். சரியா? டை காமனா எடுத்துட்டு என்ன வந்துருச்சு? ஒரு 3 வந்துருச்சு. அடுத்து ஏ ஸ்கொயர் எடுத்துடலாம், பி ஸ்கொயர் எடுத்துடவா அப்படியா? இன்ட்டு பி ஸ்கொயர் எடுத்துடலாம். சரிங்களா? மிச்சம் மீதி எழுத சொன்னேன். அப்ப இங்க ஒரு 3 இருக்கு, சரிதானே? இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு சி இருக்கு. ரைட்டான் பாரு. எங்கடா இருக்கு? மேல ஏ இருக்கு. கரெக்டா? ஏ பார்த்தாதான் பொறுமையா எழுதணும். இந்த மாதிரி இதுல நான் செஞ்சது ஈஸியா செஞ்சிருவேன் என்னத்தையாவது. சரி, 3 3 சார் 9. சரிதானா? 9 4 சார் 36. ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ கியூப் பி ஸ்கொயர். சரிதானே? இன்ட்டு என்ன இருக்கு? ஆன்சர் கேட்டான்னு பாரு மேல. உன்னோட விருப்பம் சொல்லிட்டேன், எப்படி வேணாலும் செஞ்சுக்க. இதுல வந்து எல்சிஎம்ல மிச்ச மீதியும் எழுதி தான் ஆகணும். எல்சிஎம்ல மிச்ச மீதியும் எழுதி தான் ஆகணும். சரியா சொல்றது? மறந்துடாத. சீக்கிரமா நடத்தையில வரமாட்டாங்க. அதான் சொல்றேன்ல, கான்செப்ட் நடத்தையில வந்தீங்கன்னா தான் புரியும். லேட்டா வந்து எனக்கு ஒன்றும் இல்லை, பார்த்துக்கோ. நான் அடுத்து +2 வருவாங்க இல்ல? டேய் கமனி. சரி, தேர்ட் சம் இருக்காடா? சொல்லு. 16m. சரி, m ஸ்கொயர் n ஸ்கொயரா? ஏய், m ஸ்கொயர் n ஸ்கொயரா? 8m ஸ்கொயர். 3 கொடுத்துருக்கு. n ஸ்கொயர். சரி மா, டே கவனிடா. ஃபர்ஸ்ட் நம்பருக்கு போட்டுறேன். 16 12 8. டேய் அப்துல்லா கவனி. 4 டேபிள் போடுவான். 4 4 சார் 16, 3 4 சார் 12, 2 4 சார் 8. அகைன் 4 டேபிள். 1 எல்சிஎம்ல கீழே 1 1 வரணும். சரியா?
இப்போ ஜிசிடினா நிறுத்தி இருக்கலாம். ஜிசிடினா ஆன்சர் என்ன வந்திருக்கும்? அப்படி நிறுத்திடலாம். புரிஞ்சுக்க, ஏன்னா ரெண்டே தனித்தனியாக சொல்ல முடியாது, அதனால சொல்கிறேன். இப்போ 4 போடுறேன், 1 3 2, 3 போடுவோம், 1 இங்கே 2, அடுத்து 2 போட்டோம்னா இதை மல்டிப்ளை பண்ணு, சரியா? 4 × 4 × 3 × 2 என்ன வர? 96. 96 பாரு, 96 தானே? 4 4 16, 3 48, அங்கிட்டு 2 96. சரி, அப்போ எல்சிஎம்னு எழுதிடுறேன் 96 நம்பருக்கு, சரியா? எம் வேரியபிளுக்கு என்ன வரும் பாரு, பெருசு என்ன இருக்கு? m². எண்ணில் எது பெருசா இருக்கு? அவ்வளோதான், வேற எது இருக்கா? அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்கோ, நான் ஸ்ட்ரைட்டாகவே எழுதிட்டேன். இது 3வதுக்குள்ள ஆன்சர், சரிங்களா? பார்த்துக்கோ பொறுமையா. டேய் புரியுதான்னு பார்த்துக்கோ. சரி, 4வது சம் இருக்கா? சொல்லு. p² - 3p + 2 p² - 4. டேய் கணக்கு அப்படியே மாறுது பாரு. இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், தமிழ்ல இருபடி சமன்பாடுன்னு சொல்றதா, ஸ்கொயர் வந்திருக்கு மேல. அப்ப என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்? ஃபேக்டரைஸ் பண்ணணும் முதல்ல இதை. டேய் p² - 3p + 2ன்றத ஃபேக்டரைஸ், சம்மன் ப்ராடக்ட் எடுக்கணும். சில டீச்சர்ஸ் இப்படி சொல்லி கொடுப்பாங்க, சில பேர் இப்படி ட்ரீ மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. உனக்கு எது பிரியமோ செஞ்சுக்க. நான் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட்ல -3. இங்கே நம்பர் என்ன இருக்கு? என்ன சார்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. 1 2 is 2, ரெண்டு சைடு மைனஸ் போடலாமான்னு பாரு. மல்டிப்ளை பண்ணா -− +2, ஆட் பண்ணா லைக் டேர்ம் -3. அப்போ இங்கே எழுதையில p - 1 p - 2, ஏன்னா ஈக்குவேஷன் வந்து pன்றது இருக்கு. எக்ஸ்ல இருந்தா x - 1 அந்த மாதிரி எழுதணும், சரியா? மறந்துடக்கூடாது. இதை வந்து உனக்கு தெரிஞ்சது 4 இருக்குல்ல, p² - இப்படி பிரிச்சுக்கலாம். ஏ சார் இப்படி பிரிக்கிறீ அப்படின்னா a² - b² ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். a² - b² ஃபார்முலா வந்து a + b a - b. புரியுதான்னு பாரு. அப்போ நான் எடுத்து எழுதையில p + 2 p - 2. புரியுதான்னு பார்த்துக்க. இப்போ நான் எல்சிஎம் எடுக்க போறேன், பார்த்து காமனா உள்ளதை முதல்ல எடு. p - 2 காமனா இருக்கு, எழுதிட்டேன்டா தம்பி. மிச்சம் மீதி எழுதணும்ல, மிச்சம் என்ன இருக்கு? p - 1 p + 2, சரியாடா? இப்படியே நிறுத்திக்கலாம். இல்ல சார் நான் திறமையானவன் அப்படின்னா இது ரெண்டும் சேர்த்தா இப்படி வருமான்னு பாரு. இங்க மேல அப்படித்தானே பிரிச்சோம், திருப்பி இப்படி எழுதிக்கலாம்ல, ஏன்னா ஆன்சர்ல அப்படி இருக்கும், அதுக்காண்டி சொல்ல வரேன். மிச்சம் என்ன இருக்குன்னு p - 1. புரியுதான்னு பாரு, புரியுதான்னு பார்த்துக்க. அது a + b a - b சேர்த்து p² - 2² தான் என்ன எழுதியிருக்கேன்? 4ன்னு எழுதியிருக்கேன். புரியுதான்னு பார்த்துக்கோ. என்ன இருக்கு? மைனஸ் விட்டுட்டீங்களா? கணக்குல எங்க மைனஸ் நீ சொன்ன? மைனஸ் சொல்றாங்க, புக்ல மைனஸ் இருக்கான்னு பாரு. இவன் புக் ஆன்சர்ல மைனஸ் இருக்கு. உன் புக்கில் அந்த கொஸ்டினை சொல்லு, பார்த்துக்கோ. கொஸ்டின்ல மைனஸ் இருந்தா வரத்தானே செய்யும். தேர்ட் சம்மாடா, தேர்ட் சம்மு. இது டவுட்டா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, ஏதாவது ஒன்று மைனஸ் சொல்லு, அதையும் செஞ்சிருவோம் சேர்த்து. அப்பா சாமி 16m 12m². அதுதான் கேட்டேன். இந்த இடத்துல மைனஸ் சொல்லல, போன தடவை சொல்ல எடுத்து. தமிழ்ல தானே பேசுறேன், இந்தியில எதுவும் பேசல. ரெண்டு ஏற்கனவே இந்த மைனஸ் எல்லாம் போட்டாச்சு, மைனஸோட வச்சு போடுறோம். இந்த ஆன்சர் எடுத்துக்க. 8m². சரி, டேய் கமனி 16டா -12, இல்லை 12னே போட்டுக்கோ. டேய் 12 8. சரி, இங்க கவனி. 2 டேபிள் போட்டோம்னா 8 2s are 16. அடுத்து என்ன வரும்? 6 4 2s are 8. 2 டேபிள் போட்டோம்னா என்ன வரும்? 4 2s are 8.
3 2s are 6, 2 2s are 4. 2 போட்டோம்னா 2 2s are 4, 1. அடுத்து என்ன வந்துடும் 3. 2 போட்டோம்னா 1 3 1. அடுத்து அகைன் 3 போட்டோம்னா 1 1 1. இப்போ மல்டிப்ளை பண்ணு, இது ஃபுல்லா 48 ரைட்டு. இதில் மைனஸ் சேர்த்துக்கோ, சரியா சொல்றது? அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு -48. சரியா? மைனஸ் இருந்தால் மைனஸ் வரத்தான் செய்யும், ரைட்டு. அப்போ எம்மில் என்ன வரும்? எம் ஸ்கொயர், என் ஸ்கொயர். ரைட். இப்படி கேட்டால் அப்படி எழுதிக்கோ, பார்த்துக்கோ. டேய் கமனி, வேற என்ன இருக்கு? 50 இருக்கா சொல்லு. மைனஸோட வச்சு செஞ்சுட்டேன். டேய் கொஸ்டின் வந்து புக்கில் உள்ள கொஸ்டின் தான் கேட்பான்னு நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. சர்வேஸ் அவங்களா கேட்கத்தான் செய்வாங்க, அப்போ நம்மளா தான் செய்யணும். அப்புறம் மைனஸ் இல்லை ப்ளஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா, கொடுக்குற வச்சு செய். நீனா மாற்றிக்கிட்டு இருக்காத கொஸ்டினை, அவ்வளோதான் சொல்லிட்டேன். 5th என்னடா? 2x ஸ்கொயர். ஒழுங்கா சொன்னா கேட்கும். எக்ஸ் சரி, ஃபேக்டரைஸ் பண்ணு. இந்தா கவனி, இதை ஃபேக்டரைஸ் பண்ணையில முன்னாடி நம்பர் இருக்கு, பார்த்துக்கோ. இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்னு, அந்த சேம் நம்பர் என்ன செஞ்சுக்கிறேன்னு 2 டிவைட் பண்ணிக்கோ. அப்போ இங்கே 3 2s are 6. என்ன செய்ய? 3 2s are 6 வராது. 1 6 are 6 மைனஸ் செப்பரேட் பண்ணால் -5. இது அடிச்சுக்கலாம், அடிச்சா 3. இது ரொட்டேட் பண்ணி எழுதணும், சொல்லியிருக்கோமா? 2x +1. அடுத்து x மைனஸ், தெரியுதா? ரொட்டேட் பண்ணி தான் எழுதணும், மறந்துடக்கூடாது. அதில் வெறும் கீழே ஒன்று தான் இருக்குது, அதனால் தேவையில்லை. அதனால் மேலே டேரெக்டாக எழுதுனா போதும். x - 3 இதை எழுதையில பார்த்து எழுது கவனமா, ரைட்டு. ஈக்குவல் டு இதை 2xன்னு போட்டு ஹோல் ஸ்கொயர் -6 ஸ்கொயர்னு எழுதலாமான்னு பாரு. இப்படி எழுதலாமான்னு பார்த்துக்க கணக்க. ஏன்னா அந்த a² - b² ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ கீழே எழுதியில a + b a - b, a + b a - b, அவ்வளோதான். சரியா? பொறுமையா நிதானமா பாரு. எதுவும் காமனா எடுக்க முடியுமா என்ன அப்படின்னு பார்த்துட்டு செய். இதுல இருந்து ஒரு 2 காமனா எடு, இழுந்து ஒரு 2 காமனா எடு. 2 எடுத்துட்டோம்னா x மைனஸ், சரியான்னு பாரு. 2 காமனா எடுத்துட்டோம்னா இதுல x வந்துடும். அதுல 3 2s are 6 தானே, அப்போ 3 வந்துடும். எதுக்காண்டி சார் எடுத்தி அப்படின்னா அந்த 2 காமனா இருக்கு பாரு, அதுக்காண்டி எடுக்க வந்தேன். புரியுதா? இப்போ எல்சிஎம்னு எழுதுறேன். முதல்ல நம்பருக்கு எனக்கு நம்பர் இருக்கா? இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் x - 3, மிச்சம் மீதி என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. 2x + 1, 2x + 6 இந்த இருக்கு, சரியா? இன்ட் என்ன இருக்கு? 2. முதல்ல x - 3 காமனா எழுதிட்டு மிச்சத்தையும் எழுதியிருக்கேன். இதுல இருந்து எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பாரு. இதுல இருந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பாரு. பொறுமையா நிதானமா அட்ஜஸ்ட் பண்ண முடியும்டா. டேய் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஏன்னா ஆன்சர் வேற இருக்கும், அதுக்காண்டி சொல்ல வரேன். இந்த 2 கொண்டு வந்து இதுல மல்டிப்ளை பண்ணா 2x - 6, இதை பக்கத்துல எழுதிட்டோம்னா 2x + 6, இது தனியா வந்தா 2x + 1. படிக்கக்கூடிய ஆள் செஞ்சுக்கிட்டு வா. இப்போ இது ரெண்டும் சேர்த்தா என்ன வந்துடும்? 4x² - 36 வரும்ல. 2x + 1 புரியுதான்னு பாரு. டேய் கவனி, 6th சம்மா சொல்லு. 2x² 3xy ஹோல் ஸ்கொயரா? சரி, 8x, சரி சொல்லு. சரி, ராக்கெட் போட்டாலும் ஒன்று தான், போட்டாட்டும் ஒன்று, பயப்படாத. எனக்கு அம்மா இருக்குல்ல, இருக்கா இல்லையா? விட்டுரு. சரி, இது 3 டேம் கொடுத்துருக்கு. இது வந்து 5 மார்க் எனக்கு. ஆனால் நீ வந்து ஃபார்முலா தெரிஞ்சால் தான் செய்ய முடியும். ஃபார்முலா சரி தெரிஞ்சால் தான் செய்ய முடியும். அப்படின்னா கவனிச்சுக்க சொல்கிறத. a - b ஹோல் ஸ்கொயர் உனக்கு தெரியும். a² + b² - 2ab.
ப்ளஸ் வந்து அவனுக்கு தெரியும்ல, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இது ரெண்டும் தெரியும். இப்போ இதில் ஒன்று இருக்குது, ஏ மைனஸ் பி ஹோல் கியூப்னு இருக்கு. ஏ மைனஸ் பி ஹோல் கியூப்னு இருந்தா ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அவசரப்பட்டு தப்பாக சொல்லாத, ஏன்னா எல்லாரும் கேட்குறது, அதனால சொல்கிறேன். அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ தெரியாததை மைண்டில் ஏற்றி சரி பண்ணிக்க, விளையாட்டுத்தனமாக படிக்காமல் சரி பண்ணிக்க சொல்லிட்டேன். அதே மாதிரி அந்த இருக்கு ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு இருக்கு, ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு இருக்கு, பார்த்துக்கோ. இந்த பாரு, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படின்னா ஏ ஸ்கொயர் சாரி ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3 ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் 3 பி ஸ்கொயர் ஏ. இதுதான் இதுக்கு ஃபார்முலா. சாரி மாற்றிட்டேன்னா, ஏ கியூப் ப்ளஸ் சாரி இது வரேன், இது மொத்தம் ஹோல் கியூப். ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் அப்படின்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3 ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் 3 பி ஸ்கொயர் ஏ. ஏ மைனஸ் பி ஹோல் கியூப்னா என்ன வரும்? ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் அப்படின்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3 ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் 3 பி ஸ்கொயர் ஏ. இந்த எழுதியிருக்கேன். அதில் தேவையானது என்னன்னு பாரு, அந்த கடைசிக்கு வேணும்ல ஃபார்முலா 8x கியூபு. எதுவுமே தெரிலனா, அதாவது நம்ம தனிப்பட்ட திறமை தான், தனிப்பட்ட திறமை தான் அப்படின்னா முழிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வருது, இது சரியா அப்படின்ட்டு, சரியா தப்பான உனக்கு டிஸ்கஷன் வருதுன்னு எனக்கும் தெரியும், சரியா? ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் அப்படின்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு இன்ட்டு ஏ பிளஸ் பின்னு எழுதலாம். அப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் உனக்கு தெரியும், இந்த எழுதிட்டேன். அதோட சேர்த்து இதை மல்டிப்ளை பண்ணனா கொஞ்சம் பெருசாக போகும், ஏ எடுத்து இப்படி பண்ணணும். ஏ கியூப் பிளஸ் ஏபி ஸ்கொயர் பிளஸ் 2 ஏ ஸ்கொயர் பி பிளஸ் இதை எடுத்து அதே மாதிரி பண்ணணும், ஏ ஸ்கொயர் பி பிளஸ் பி கியூப் பிளஸ் 2ab ஸ்கொயர். இப்போ சரி பண்ணால் அந்த ஆன்சர் வரணும். சின்ன பிள்ளை மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, முடியும்னு நினச்சி முயற்சி பண்ணணும். இப்போ இந்த ஃபார்முலா எனக்கு தெரியலன்னா இந்த கொண்டு வந்துட்டேன். எப்படி கொண்டு வந்திருக்கேன்னா நமக்கு தெரிஞ்சதுலேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஹோல் கியூப்னு எழுதியிருக்கேன், 2 டைம் போட்டிருக்கேன், ஸ்கொயர் போட்டுட்டு அங்கிட்டு மிச்சத்தை போட்டிருக்கேன், அப்போ கியூப் ஆயிரும். இது உனக்கு ஆல்ரெடி தெரியும், அதோட அதை மல்டிப்ளை பண்ணி இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்க போகிறேன். பார்த்துக்கோ, இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்க போகிறேன். ஏ கியூப் இந்த இருக்கு பி கியூப், இது ஏபி ஸ்கொயர், சரியா? இது 2ab ஸ்கொயர், அப்போ என்ன வந்துடும் 3ab ஸ்கொயர். இது ரெண்டையும் கூட்டினா என்ன வந்துடும் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி. அந்த இருக்குல்ல மேலே, சும்மா நொய்யின்னு அப்படியே நீங்களே ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் தப்பு. அதே மாதிரி மைனஸ் வந்தால் எங்கேயும் மைனஸ் வருதுன்னு பாரு, போட்டு பாரு வேணா. இந்த ஃபஸ்ட்டு தொடர்ச்சியாக 3 இடத்துல மைனஸ் போட்டு 2 இடத்துல போட்டிருக்கேன். இங்கே ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பின்னு போட்டிருக்கேன். எதுக்கு சார் இதெல்லாம் செய்யணும்னா நம்மளுக்கு தேவையானது இந்த இடம் தேவை. அந்த இடத்துல பார்த்தியா அந்த இதை 8 என்ன எழுதிருந்துச்சு இந்த இருக்குல்ல அந்த மாடல், இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சால் தான் நீ அப்ளை பண்ண முடியும். அதனால உனக்கு நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை, டக்குன்னு எழுத முடியாது. அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா பார்த்துக்கோ, இங்கிட்டு கொண்டு வா, அதை இந்த இதை வந்து இங்கிட்டு கொண்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பாரு. இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா ஏ மைனஸ் பி ஹோல் கியூபு ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி மைனஸ் 3b ஸ்கொயர் ஏன்னு வரும், ஈக்குவல் டு அங்கிட்டு என்ன இருக்கும் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அப்படின்னு வரும். ஏ கியூப் மைனஸ் என்ன வருது பி கியூப்னு வருது. வேற என்ன மாற்றி எழுதலாமான்னு பாரு, எதுவும் மாற்றி எழுதலாமா அப்படின்னு பாரு. மாற்றி எழுதலாம்னா ஃபேக்டராக எழுதினா தான் எடுக்க முடியும். இதுலேருந்து என்ன எடுக்கலாம் வெளியே, ஏ மைனஸ் பி ஹோல் கியூபு ப்ளஸ் 3ab வெளியில் எடுத்துட்டோம்னா உள்ள என்ன வரும், ஏ மைனஸ் பி வருமானு பாரு, வருமா வராதான்னு பார்த்துக்கோ. 3ab எடுத்திருக்கேன்டா, 3 எடுத்தாச்சு, ஏ எடுத்தாச்சு, பி எடுத்தாச்சு, ஒரு ஏ மிச்சம் இருக்கும்ல, இதில் ஒரு பி மிச்சம் இருக்கும்ல, அதான் எழுதியிருக்கேன். இப்போ இது ரெண்டுலேருந்து ஏ மைனஸ் பியை காமனாக எடுக்கலாம். இது ரெண்டுல என்ன எடுக்கலாம் காமனா, ஏ மைனஸ் பி எடுத்துட்டோம்னா உள்ள என்ன வரும், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு வரும், ப்ளஸ் என்ன வருது 3abன்னு வருது. சரியான்னு பார்த்துக்க, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு வருது, ப்ளஸ் என்ன வருது 3abன்னு வருது. மறுபடியும் உள்ள உள்ளதை ஓப்பன் பண்ணி சுருக்குனா என்ன வரும், உள்ள உள்ளதை சுருக்குனா என்ன வரும், இந்த திருப்பி இந்த ரிவர்ஸில் இந்த ஆன்சர் வரும் பாரு, இந்த ஆன்சர் வரும், இந்த ஆன்சர்னா சாரி இது வருமானு பாரு. இதில் மைனஸ் 2ab வரும், இது என்ன வரும்
மைனஸ் 2ab சாரி வராதுல, ரைட். அப்போ எனக்குள்ள இந்த ஆன்சர் வரும். இந்த இடத்துல பாரு, இது a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் 3ab. இப்போ எடுத்தோம்னா a மைனஸ் பி ஏ ஸ்கொயர் சரியாடா பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் என்னடா வருது ஏபின்னு வருது. இந்த ஃபார்முலா வருதான்னு பாரு. அப்போ இதுக்கு ஃபார்முலா a கியூப் மைனஸ் பி கியூப். தெரியுதா சொல்றது? ரைட்டா தப்பா? இந்த இடத்துல மாறுது பாரு. இந்த இங்க என்ன இருக்கு? a கியூப் மைனஸ் பி கியூப். இப்போ நான் கண்டுபிடிச்ச இந்த இருக்கல மேலே இந்த இது. அப்போ இந்த இடத்துல a கியூப் மைனஸ் பி கியூப்னு வரணும். இந்த தப்பாளி இருக்கேன் பாரு. அதே மாதிரி இங்கே என்ன வரணும்? a கியூபு பிளஸ் என்னது பி கியூப். ஃபேக்டராக தான் எழுதணும். ஃபேக்டராக தான் எழுதணும்னா காரணியா 2 தான் எழுதணும் மல்டிப்ளைல. இந்த இதுக்கு இடையில கணக்குல மல்டிப்ளை வரணும். இந்த மாதிரிலாம் நிறுத்தக்கூடாது கணக்கை. இவ்வளோ தூரம் செய்ய வேண்டியிருக்கு. நீ இந்த 2 ஃபார்முலா படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறேன். எந்த 2 ஃபார்முலா? இந்த இது 2 அந்த அது 2. இது 2 அது 2 அந்த அங்கே இருக்கு பாரு. இது ஃபுல்லாக தேவையில்லை. இது உனக்கு வர்றதுக்காண்டி சொல்கிறேன். ஏன்னா ஒரு முயற்சின்றது நம்ம தான் எடுக்கணும். தெரியலைன்னா அந்த செஞ்சு கொண்டு வந்து காமிச்சேன் இந்த ஆன்சரை. இந்த கணக்கை கரெக்டானு பார்த்தேன். இந்த இது இந்த ஃபார்முலா இந்த இருக்கு. a மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கான்னு பார்த்துக்கோ. இந்த இருக்கு பாரு. ஆனால் உள்ள என்ன போட்டிருக்கணும்? கியூப் போட்டிருக்கணும். அதுதான் தப்பு. நம்ம மேலே பார்த்துக்கிட்டு பொறுமையாக செய், அவசரப்படாத. ஃபார்முலாலாம் இந்த இதில் செஞ்சா தான் தெரிஞ்சா தான் நம்ம கையை வச்சு ஆன்சர் எடுக்க முடியும்டா. சரி, ஃபர்ஸ்ட்ல வந்து a மைனஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்கு, செகண்ட்ல இது இருக்கு, அதில் அது இருக்கு. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு சொல்லு பொறுமையா. ஒன்று ஒன்றா செய்வோம். இது ஃபுல்லாக இருக்கட்டும், பரீட்சையில் எழுதாத. ஃபர்ஸ்ட் ஒன்று பிரிக்கல எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னடா இருக்கு? 2x ஸ்கொயர் சொல்லு. 2x ஸ்கொயர். சரி ரைட்டு. இது அப்படியே வச்சுக்கிறோமா இல்லை a மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணுமான்னு யோசிச்சு பாரு. வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். என்னடா அப்படியே இருக்கட்டும்டா தம்பி. 2x ஸ்கொயர் தேவைன்னா பிரிச்சுக்கிறோம். 3xy ஹோல் ஸ்கொயர். செகண்ட் என்ன கொடுத்துருந்துச்சு? 4x 6y ஹோல் கியூப்னு கொடுத்துருக்கு. இதில் ஏதாவது யோசனை பண்ணி பிரிக்கிற மாதிரி பாரு. இது ஹோல் கியூப்னு கொடுத்துருக்கு. இந்த இருக்கு ஹோல் கியூப்ன்றது மைனஸ்க்கு உள்ளது. இல்லை இது 2 டைம் பிரிச்சிடவா? 2 டைம் பிரிக்கணும் சொல்கிற புரியுதா இல்லையா? 4x மைனஸ் 6y என்ன எழுதலாம்? ஹோல் ஸ்கொயர். 4x மைனஸ் 6y இப்படி எழுதிக்கலாம்ல. 2 பிரிச்சிருக்கேன்டா. எதுக்காண்டி பிரிச்சிருக்கோம் சார் அப்படின்னா கியூப் இருக்கு, 2 டைம்ஸ் பிரிச்சிருக்கேன். மேலே ஏதாவது வந்துச்சுன்னா காமனாக எடுத்துடலாம். அடுத்து என்ன இருக்குன்னு பாரு, சொல்லு. 8x கியூபு ஒய் கியூபு. இதை வந்து இப்படி எழுது, a கியூபு மைனஸ் பி கியூப்னு எழுதலாம். ஏக்கு 2xன்னு எழுதணும். 2 கியூப் பண்ணா தான் 8 வரும். இந்த கியூப் வந்து எக்ஸுக்கு மட்டும்தான் இருக்கு, நான் ஹோலா எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதுக்கு என்ன வரும்? 3y கியூப். இப்படி சேர்த்து பிராக்கெட் பண்ணா இந்த ஆன்சர் வரும். இப்போ நீ இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கோ. இது என்ன இனிமே பண்றத கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. இந்த இடத்துலயா? கியூப் கரெக்ட் ரைட்டு. இப்போ இதை ஓப்பன் பண்ணனா எப்படி ஓப்பன் பண்ணலாம் பாரு. இங்கே மைனஸ் இருந்தா மைனஸ் இந்த ஃபார்முலா இந்த இது சரியா? 2x மைனஸ் 3y. அகைன் அங்கிட்டு a ஸ்கொயர் இருக்கு, ab இருக்கு, b ஸ்கொயர் இருக்கு. 2 பிளஸ் ஏபி பிளஸ் என்னது பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா சொல்றது? பிளஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். டேய் புரியுதான்னு பார்த்துக்க சொல்றது. அந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணு. ஏக்கு வந்து 2x 3y 3y. இது சரி பண்ணு. 2x மைனஸ் 3y இதுக்கு 4x ஸ்கொயர் 3 2 சார் 6xy பிளஸ் 9y ஸ்கொயர். இதுதான் இதோட ஃபேக்டர். புரியுதா சொல்றது? ஃபேக்டர்னா 2 இடையில மல்டிப்ளை இருக்குல்ல, இந்த இடத்துல மல்டிப்ளை இருக்கா நிறுத்திக்கலாம் கணக்கை. சொல்ற புரியுதா? பார்த்துக்கோ. இப்போ நம்ம காமனாக எடுக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பாரு. 3 இருக்கு. 5 மார்க் கணக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 3ஐயும் கம்பேர் பண்ணி எதுவும் காமனாக வருமானு பாரு. எதுவும் காமனாக வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் செய்ய முடியும். அந்த ஃபர்ஸ்ட் ஒன்றை ஓப்பன் பண்ணால் ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்றை ஓப்பன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்னடா வரும்? மைனஸ் 2ab வருமா? மைனஸ் இங்கே எதுவும் மிஸ் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோ, ஈக்குவலாக வர்றதுக்காண்டி.
பொறுமையா நிதானமா ஏதாவது ஒன்று எடுத்தினா தான் செய்ய முடியும். என்ன எடுக்க? கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா நிதானமா வேணும். இந்த பாரு, இதுல மேல இதுல 2x² இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல கவனி, -3xy இருக்கு. ரெண்டுலயுமே எக்ஸ் இருக்கு, சரியான்னு பாரு. இதுல x² இருக்குன்னு நினைச்சுக்கிறா, 2x இருக்கு, அப்படித்தானே? இங்க எத்தனை எக்ஸ் இருக்கு? ஒரு எக்ஸை வெளியே தூக்குவான். ஆனா வெளியில தூக்கையில இங்க மேல என்னடா போட்டிருக்கு? அப்ப அந்த ஸ்கொயரோட சேர்ந்து தான் வெளியே வரும். அந்த ஸ்கொயர் இல்லைன்னா வெறும் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். ஆனா வெளியில எடுக்கையில அந்த ஸ்கொயரோட சேர்ந்து வரும். உள்ள ரிமைனிங் எழுதுறேன். உள்ள ரிமைனிங் எழுதுறேன்னா எக்ஸ் வெளியே வந்துருச்சு. 2x மைனஸ், புரியுதான் பாரு. இந்த மேட்ச் ஆக்கிட்டேன் பாரு. இந்த இங்க உள்ள மேட்ச் ஆயிடுச்சு, தெரியுதா இல்லையா? அதே மாதிரி இந்த ஸ்டெப்ல இதுல 2 காமன் ஆயிடு. இதை 2 காமன் எடுத்தா முதல்ல உள்ள அப்படியே இருக்கட்டும். 4x - 6y ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இதுல 2 காமன் எடுத்தா 2x - 3y. சரியான்னு பாரு. புரியுதான் பாரு. நிதானமா புரியுதான்னு பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் நம்ம தான் யோசிக்கணும். பார்த்துக்க, பொறுமையா புரியுதா அப்படின்ட்டு பாரு, நிதானமா. இப்போ இது ஒரு ஸ்டெப்புடா. இது ஒன்று, இது ஒன்று, 3. அப்போ ஆன்சரை பார்க்கையில கவனமாக பார்த்துக்க. இது ஒன்று, சரியா? இது ஒன்று, இது ஒன்று. அந்த 3க்கு தான் நீ காமனாக பார்க்கணும். இப்போ 3லையும் காமனாக எடுத்தால் என்ன எடுக்கலான்னு பாரு. 2x - 3y அப்படின்னு எடுக்கலாம். 2x - 3yன்னு காமனாக எடுத்துடலாம். வேற என்ன எடுக்க முடியும்? அதுல -6y இருக்கு, இதுல +6xy இருக்கு. சரியா சொல்றது? அப்ப அது இடிச்சாலும் இடிக்கும். அதனாலதான் பார்க்க வேண்டியிருக்கு. பொறுமையா நிதானமா செஞ்சுக்க. பார்த்து நிதானமா யோசி. இதுல ஓட இங்க பாரு, டேய் தம்பி, இதுல ஓட 2 வெளியே எடுக்கலாம். இந்த இதுல 2 வெளியே எடுத்தா என்னடா ஆகும்? வெரி குட். நான் சொல்றாம பாருவேன். இது நான் உன்னை ஏற்கனவே சொன்னேன். இதுல 2 வெளியே எடுத்தோம்னா மேல என்ன இருக்கு? ஸ்கொயரோட சேர்ந்தா வரும். வெளியில வரையில 4ன்னு வரும். உள்ள 2x - 3yன்னு வரும். இன்ட்டு 2 இன்ட்டு என்ன இருக்கு? 2x - 3y. சரி, இது ரெண்டு சேர்ந்தா என்னடா ஆகும்? 8. இது ரெண்டு சேர்ந்தா 2x - 3y ஹோல் ஸ்கொயர்னு வரும். சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ இந்த கணக்கை சுருக்கி எடுத்து இங்கே கொண்டு வச்சிருக்கேன். இந்த கணக்கை சுருக்கி எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கேன். புரியுதான்னு பாரு. அந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கோம். இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 2x - 3y கிடைக்கும் காமனா. டேய், 2x - 3y காமனா கிடைக்கும். மிச்சம் எல்லாம் கிடைக்கும். ஆன்சர் பெருசா இருக்கான்னு பாரு. அதான் சொல்றேன். எல்சிஎம்னு எழுதுனோம்னா, டேய் எல்சிஎம்னு எழுதுனோம்னா பொறுமையா எதப்பா? எங்க? டேய், இது ஒரு ஆன்சரு, அவ்வளவுதான். வேற எங்க போற? இதா கீழே இது ஒரு ஆன்சரு, இது ஒரு ஆன்சர். என்னத்தை சேர்க்க? என்ன கான்செப்ட்ல சேரம்னு யோசிக்க மாட்டேற. இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்க? எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிய. 3 தனித்தனி கணக்கு. புரியுதா சொல்றது? இதை கொண்டு எதுல சேர்ப்ப? எப்படி கமா போட்டு எழுதியிருக்க அப்படி சேர்ப்ப? இது தனி கணக்குடா. இது தனி கணக்குடா. இது தனி கணக்குடா. 3ஐயும் சேர்த்து ஒன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறான். அப்ப நீ 3 ஆன்சரை தான் பார்க்கணும். இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர். இவன் என்ன சொல்றான்? இது ரெண்டையும் சேர்த்து கியூப் எழுத சொல்ற, அப்படித்தானே? ஓகேயா? அறிவு ஜீவி. இது தனி, அது தனி. அடிவா போறேன்ட்ட. அதான் உன்ட்ட சொல்றேன். நீ திடீர்னு இந்த மாதிரி வித்தியாசமா யோசிச்சிடுற. சரி, கவனி. இதுல இருந்து காமனா எடுத்தோம்னா 2x - 3y அப்படின்னு எடுத்துடலாம். டேய் கவனி, மிச்சத்தை எழுதணும். என்னென்ன எழுதலாம்? x² இருக்கு,
சரியாடா? அங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், இன்னொன்று இருக்கும் பாருதுல 2x மைனஸ் அதில் ஒரு மிச்சம் இருக்கும். சரியா? இதில் என்ன இருக்கும்? 4 2 சார் 8 இருக்கா? 8 இருக்கு, இன்னொரு மிச்சம் இருக்கு 2x மைனஸ் 3y இருக்கும். இதில் இது மிச்சம் இருக்கும் 4x ஸ்கொயர் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர் இருக்கும். சரியான்னு பார்த்துக்கோ. இப்போ இது மூணும் சேர்ந்தா என்ன ஆயிரும்? கியூப்னு ஆயிரும். இப்போ வேணா நீ சொன்ன சரியா வரும். 2x மைனஸ் 3y ஆன்சரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். எக்ஸ் ஸ்கொயர் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். ஆன்சரை பாரு. 8 கரெக்டான்னு பாரு. பரவாயில்ல 2 கியூப்னா 8 தானடா. அப்புறம் என்ன? அதான் நான் ஏற்கனவே நடத்தையிலே உன்ட்டு சொன்னேன். என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கான்னு பாரு. என்ன சொன்னேன்னு தெரியலன்னு சொல்லுவானே. 5 மார்க்குன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கான்னு பாரு. எழுதையிலே கணக்கு எழுதையிலே 5 மார்க் போட்டு தான் ஆரம்பித்தேன். சரியா? அதனால பொறுமையாக தான் செய்யணும். நீ தான் யோசிக்கணும் பொறுமையா. என்ன செய்யலாம்னு யோசி, பொறுமையா நிதானமாக செய்யணும். அதனால தான் சொல்கிறேன், பார்த்துக்கோ. கொஞ்சம் கவனி, பொறுமையா செய். டேய் கொஞ்சம் கவனி. டேய் இவனே இந்த கணக்கு நம்பரை சொல்லு. ஃபிஃப்த்து சம்மாடா சிக்ஸ்த்தாடா? சிக்ஸ்த்து. டேய் கொஸ்டினை மட்டும் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன? டேய் அம்மா கவனிடா. தம்பி கவனி. இது வெயிட். இதில் காமனாக எக்ஸை வெளியே எடுக்கலாமான்னு பாரு. காமனாக என்ன செய்யலாம்? ஆனால் ஸ்கொயரோட வெளியே வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். மிச்சத்தை எழுதுறேன் 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர். முடிஞ்சா ஒரு வேலை. அடுத்து சொல்லு. இந்த எழுதிட்டேன். சரியா சொல்றது? டேய் கவனி. இதில் 2ல் இருந்து 2 வெளியே எடுக்கிறோம். 2 வெளியே எடுக்கல கியூபோட வரும். இதுதான் 8ன்னு அர்த்தம். அடுத்த ஸ்டெப்பில் அவன் கத்திக்கிட்டே இருந்தான்ல சார் 8 2 கியூப்னு, இதாண்டா அது அர்த்தம். சரி மிச்சம் இதில் கவனி. 2 வெளியே எடுத்தாச்சு, மிச்சம் என்ன வரும்? 2x. இதில் 2 மிச்சம் எடுத்தாச்சு 3y. சரியான்னு பார்த்துக்க. இது 8ன்னு ஆக்கிட்டோம்னா 2x மைனஸ் 3y ஹோல் கியூப்னு வரும். கரெக்ட், வெரி குட். அந்த 3 அப்படியே தான் இருக்கும். நான் வெளியில் எடுக்கிற மட்டும்தான் கேப்போட தலையோட சேர்ந்து வரணும், பவரோட சேர்ந்து. இந்த 2 செஞ்சுட்டேன். புரியுதான்னு பாரு. மேலே உள்ள எக்ஸை காமனாக எடுத்திருக்கேன், கீழே உள்ளதை 2 காமனாக எடுத்திருக்கோம். ஆனால் 2 வெளியில் வரையில இருந்தாலும் சரி, எக்ஸ் வெளியில் வந்தாலும் சரி, மேலே பவரில் என்ன இருக்கோ அதோட சேர்ந்து தான் வெளியே வரும். சும்மா டக்குன்னு எக்ஸ்ன்னு எழுதிப்படாத. அப்படி எழுதுனா தப்பு. ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இதில் 2 வெளியிட கீழே கியூப் இருக்கு, 2 கியூப்னு வெளியே வரும். இன்னொன்று சொல்கிறாமா? 8x கியூப் இந்த இருக்கு. இதை வந்து டேய் கவனி, இதை இப்படி எழுது 2x ஹோல் கியூபு. சரிதானா? மைனஸ் 3y ஹோல் கியூபு. இப்போ இந்த ஃபார்முலா கணக்கில் எழுதுறேன் a மைனஸ் பி ஹோல் கியூப் அப்படின்னு. சாரி, a கியூப் மைனஸ் பி கியூப்னா a மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே மைனஸ் வரணும், அங்கே ப்ளஸ் தான் வரணும். இப்போ நான் இதை வந்து ஏன்னு கன்சிடர் பண்ணு, இதை பின்னு கன்சிடர் பண்ணி எழுதுனா a மைனஸ் பி எழுதிட்டேன்னா அங்கிட்டு எழுதுறேன் a ஸ்கொயர் இதுதானே. அப்போ 4x ஸ்கொயர் எழுதிடவா? அடுத்து பி ஸ்கொயர் எழுதிக்கிறேன் பிளஸ் பி ஸ்கொயர் 9y ஸ்கொயர். சரியான் பாரு. by ஸ்கொயர் இதான்டா அது. அடுத்து பிளஸ் இது 2 மல்டியில் பண்ணணும் 6xy. புரியுதா? இப்போ நீ எல்சிஎம் எடுத்துக்க. ஏன் இவ்வளோ நேரம் உனக்கு விளக்கம் கொடுத்து ஃபார்முலா சொல்லி கொடுத்து. இந்தா இதில் பாரு, இப்போ காமனாக இடம் இருக்குது. இந்த 1 இதில் 1 எடுக்கலாம், இதில் 1 எடுக்கலாம். அப்போ 2x மைனஸ் ஒய் எடுத்துரு 3y. சரியா? மிச்சம் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், இன்னொரு 2x மைனஸ் 3y இருக்கும். அப்படித்தானே? ரைட்டு. செகண்ட்ல எத்தனை இருக்கு பாருன்னா 8 இருக்கு. இதுல 1 எடுத்தாச்சு வெளியே, இன்னும் 2 இருக்கா? என்ன இருக்கு இங்க? அப்போ ஹோல் ஸ்கொயர் இங்க 4 டைம்ஸ் ஆயிரும் பாரு. நான் சொல்ற அர்த்தம் புரியுதான்னு பாத்துக்கோ. பொறுமையா நீதான். இல்ல அப்படின்னா டேய் இங்க பாரு, டேய் இந்த மாதிரி யோசிச்சின்னா கவனி. நான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னதுதான்,